அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாமி செல்வமூர்த்தி. ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழகத்திலே ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் தொழிலாளர்கள் எவ்வளவு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்று அரசாங்கத்திற்கே தெரியவில்லை. ஏன் நம் தொழிலாளர்களுக்கே அது தெரியாமல் தான் இருக்கிறது, நாம் எவ்வளவு தொழிலாளர்கள் இருக்கிறோம் என்று. அப்படி பார்க்க போனால் இன்று ஒரு முக்கிய அரசு அதிகாரி அவர்களை சந்தித்து எங்கள் தொழிலாளர்களுக்கு என்று திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை அவரிடம் அளித்தேன். அந்த கடிதத்திலே தமிழகத்திலே இந்த ஹைட்ராலிக் தொழில் சார்ந்த தொழிலாளர்கள் எவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டிருந்தார்கள். அதற்கு நான் 6 லட்சம் தொழிலாளர்கள் இந்த தமிழகத்திலே ஹைட்ராலிக் தொழில் சார்ந்து இருக்கிறார்கள் என்று கூறியபோது அவர்கள் எந்தெந்த வகையான தொழிலாளர்கள் என்று என்னிடம் கேட்டது போது நான் கொடுத்த விவரம், பேக்கோ என்று சொல்லக்கூடிய ஜேசிபி ஆப்ரேட்டர்கள், வீல் லோடர், எக்ஸவேட்டர், கிரேன், போர்க்லிஃப்ட், போர்வெல் ஆப்ரேட்டர், ஸ்கிட்டியர் என்று சொல்லக்கூடிய பாப்கட் என்று சொல்லக்கூடிய ஸ்கிட்டியர் லோடர், கலவை இயந்திரம் அஜாக்ஸ் என்று சொல்லக்கூடிய கலவை இயந்திரம், ரோடு ரோலர், டவர் கிரேன் ஆப்ரேட்டர், பேவர் ஆப்ரேட்டர், புல்டோசர் ஆப்ரேட்டர், ஹைட்ராலிக் மெக்கானிக், இன்ஜின் மெக்கானிக், ஹைட்ராலிக் எலக்ட்ரிஷியன், ஹைட்ராலிக் பம்ப் மெக்கானிக், இயந்திர உதவியாளர்கள், இயந்திர மேலாளர்கள், பணிபுரியும் இட கண்காணிப்பாளர்கள், டயர் பஞ்சர் போடுபவர், நம் இயந்திரத்தின் வெல்டர், நம் இயந்திரக்கு டர்னிங் செய்யக்கூடியவர்கள், பிட்டர், பெயிண்டர், வாகனங்களுக்கு பெயிண்ட் அடிக்கக்கூடிய பெயிண்டர், உதிரிபாக விற்பனையில் பணி செய்யக்கூடிய சேல்ஸ் பணிபுரிய சேல்ஸ் மேன்கள், ஹைட்ராலிக் ஓஸ் செய்யக்கூடிய தொழிலாளர்கள், லாரியில் மிஷினை ஏற்றி ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு ஷிஃப்டிங் செய்யக்கூடிய ஓட்டுநர்கள், கண்ணாடி ஊட்டுபவர்கள், தார் பிளான்ட் ஆப்ரேட்டர்கள், மரத்தை தூள்படுத்தக்கூடிய இயந்திரத்தை இயக்குபவர்கள், இயந்திரத்துக்கு சீட்டு தைப்பவர், குவாரியில் பணிபுரியும் ஹைட்ராலிக் இயந்திரங்களை பிரேக்கர் மூலமாக இயக்கக்கூடிய தொழிலாளர்கள், சிலிண்டருக்கு நிக்கல் போடக்கூடிய தொழிலாளர்கள், ஆயில் கடையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள், சுரங்கத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள், பேட்டரி கடையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் என்று வகைப்படுத்தி அவரிடம் கூறியிருந்தேன். இது அரசாங்கத்திற்கு இத்தனை ஆண்டு காலம் தெரியாமல் இருப்பது அவர்களுக்கு வியப்பு அல்ல, நமக்கு ஒரு வியப்பு தான். நம் தொழிலாளர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்களா என்பது நம் தொழிலாளர்களுக்கே தெரியாது. ஆகவே தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம் என்பதை அரசுக்கு தெரிவிக்க வேண்டியது தொழிற்சங்கத்தினுடைய கடமை. அப்படி தொழிற்சங்கத்தினுடைய கடமையாக இருக்கும் பட்சத்தில் அதை முறையாக அரசிடம் தெரிவித்து அரசு திட்டங்களை பெற்று அந்த தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டியது நம் தொழிற்சங்கத்தினுடைய கடமை, தொழிலாளர் சங்கத்துடைய நிர்வாகிகளோட கடமை. அதை பெறக்கூடியது நம் தொழிலாளர்களுடைய முக்கிய பங்கு. இது முழுக்க முழுக்க நம் தொழிலாளர்களுடைய முக்கிய பங்கு. ஆகவே உடனடியாக தொழிலாளர்கள் எந்த ஒரு சங்கமாக இருக்கட்டும், நீங்கள் எப்படியாவது இருங்கள், ஆனால் ஓர் இனமாக இருங்கள், தொழிலாளர் இனம். அப்படி தொழிலாளர் இனமாக இருந்தால் மட்டுமே அரசாங்கத்திற்கு நம் கோரிக்கைகள் செல்லும், வெல்லும். ஆகவே உடனடியாக தொழிற்சங்கத்தில் இணையுங்கள். தொழிலாளர் நலனையும் தொழிலாளர் குடும்பத்தின் பாதுகாப்பையும் வளப்படுத்துவோம். அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய திட்டங்களை பெறுவோம், குடும்பங்களை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சாமி செல்வமூர்த்தி, தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆப்ரேட்டர் நல சங்கத்தின் நிறுவன தலைவர். நன்றி.